வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 9 அணி இலக்கணம். மக்களுக்கு அழகு சேர்ப்பது அணிகலன்கள், அதுபோல செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது எதுன்னா இந்த அணிகள் தான். அப்படிப்பட்ட அணிகளில் ஒரு சிலவற்றை மட்டும் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துள்ளார்கள். அதாவது தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை. இந்த 4 அணிகள் மட்டும் நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. நாம் அதை பார்க்கலாம். தற்குறிப்பேற்ற அணி. இந்த தற்குறிப்பேற்றம் என்பதை நம்ம பிரித்தோம்னா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம். அதாவது இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? இப்போ தற்குறிப்பேற்ற அணினா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை அணி இலக்கணத்தில் நீங்கள் எழுதணும். உதாரணமாக தற்குறிப்பேற்ற அணி விளக்குக, உதாரணம் தந்து விளக்குக அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி நீங்கள் எழுதிட்டு இதற்கான அணி இலக்கணத்தை இதை நீங்கள் எழுதணும். அதாவது இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். முக்கியமாக அதற்கு உதாரணம் கொடுத்ததுன்னா உதாரணமும் நீங்கள் எழுதணும். இதில் என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்னா, போருடன் தடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் படித்து எழுதணும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, கோட்டை மதிர்மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள். சரியா? மதில் மேலே இருக்கக்கூடிய ஏற்றி வைத்தது கொடியானது என்ன பண்ணுதா, அசையும் போது அதை வர வேண்டாம் அப்படின்னு தடுப்பது போல் கை காட்டியது அப்படின்ட்டு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் முக்கியமானது அணி பொருத்தம். இந்த அணி மூலமாக என்ன சொல்கிறாங்க, என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்றத அந்த அணி பொருத்தம். இதே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். தற்குறிப்பேற்ற அணினா அதோட இலக்கணம் எழுதணும், அதற்கான எடுத்துக்காட்டை நீங்கள் எழுதணும், அந்த பாடலோட பொருள் முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டியது அணி பொருத்தம். சரியா? இதில் என்னென்னா, கோவலனும் கண்ணகியும் எங்கே வராங்கன்னா மதுரை மாநகருக்கு வராங்க. பிழைப்பிற்காக எங்கே வராங்க? மதுரை மாநகருக்கு வராங்க. அப்போ பாண்டியனுடைய புலிக்கொடி காற்றில் அசையுது. முதல் மேல் இந்த கொடிகள் இயற்கையாக காற்றுல அசையும் இல்லையா? அப்போது இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் அசைந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படியா, இந்த மதுரைக்கு நீங்கள் வர வேணாம், உங்களோட உயிருக்கு இங்கே ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வர வேண்டாம் என தடுப்பது போல் அந்த கொடிகள் அசைந்தது அப்படின்ட்டு அவருங்க சொல்கிறார். இது ஆசிரியருடைய குறிப்பு. ஏன்னா காற்றில் கொடிகள் அசைவது இயல்பான ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த இயல்பான நிகழ்வு மீது கவிஞர் தன்னுடைய மனக்குறிப்பினை ஏற்றி கூறுகிறார். சரி, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. சரியா? இப்போ அணி பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? அணி இலக்கணம் எழுதணும், எடுத்துக்காட்டு எழுதணும், பாடலின் பொருள் எழுதணும், அணி பொருத்தமும் எழுதணும். இது ரொம்ப எளிமையானதாக. நீங்கள் ரொம்ப கடினப்பட்டெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு 2-3 தடவை படித்தாலே உங்களுக்கு அது நீங்கள் எளிதாக மனப்பாடம் செஞ்சிடலாம். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த எடுத்துக்காட்டோட பாடலை மட்டும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது தீவக அணி. தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். சரியா? தீவகம்னா என்னது? விளக்கு. அப்போ ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கானது அவ்வறையில் பல இடங்களுக்கு உள்ள பொருள்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. இருட்டான அறையில் ஒரு விளக்கை நாம் ஏற்றி வைத்தோம்னா அந்த விளக்கின் ஒளியானது அந்த அறையின் எல்லா இடங்களிலும் சேரும். அப்படிதானே? அந்த அறை முழுக்க நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா? அதுபோல செய்யுளில் ஒரு இடத்தில் நின்ற சொல். எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. செய்யுளில் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல்லானது அந்த செய்யுளில் பல இடங்களிலும் சென்று சொற்களோடு சென்று பொருள் பொருந்தி விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது. புரியுதா? தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு அறையில் ஒரு இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கானது
அந்த அறை முழுக்க வெளிச்சத்தை தருகிறதோ அதுபோல ஒரு செய்யுள் ஒரு இடத்தில் என்ற சொல்லானது அந்த செயலின் பல இடங்களிலும் சென்று அந்த சொற்களோடு சேர்ந்து பொருளை தருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தீவக அணியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களை கேட்பாங்க. தீவக அணியின் வகைகளை எழுதுக அப்படின்னா, அப்போ தீவக அணி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சரியா? 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ தீவக அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சேந்தன அப்படின்னா சிவந்தன். சரியா? யாருடைய கண்கள்னா வேந்தனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. தெவ் அப்படின்னா பகைமை, சிலை அப்படின்னா வில், மிசைனா மேலே, புல் என்பது பறவை. இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தது. சரியா? அப்படி கோபத்தால் சிவந்த போது அந்த கண்கள் சிவந்த அளவிலேயே பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன அப்படின்னு சொல்கிறார். குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன, வலிய வில்லால் ஏற்பட்ட அம்புகளும் சிவந்தன, குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. ஒரு அரசன் போர் செய்கிறான். போர் செய்யும்போது எதிரி நாட்டு அரசனை தோற்கடிக்கணும். அப்படியே அவன் கோபத்தால் சண்டை போடும் பொழுது அவன் கண்களும் சிவந்திருக்குது, அந்த மன்னனுடைய எதிர போர் செய்யக்கூடிய மன்னனுடைய தோள்கள் சிவந்திருக்குது. அப்போ அந்த போர்க்காலம் முழுதுமே குருதி பாய்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் எப்படி இருக்குதா, இந்த குருதியால் சிவந்து போய் உள்ளன. அதனுடைய அம்புகளும் சிவந்திருக்கின்றன. மேலே பறக்கக்கூடிய பறவை கூட்டங்கள் மீது அந்த குருதி படிந்து அந்த பறவை கூட்டங்களும் சிவந்தன அப்படின்ட்டு சொல்கிறார். புரியுதா? இப்போ இதில் அணி பொருத்தம் என்ன அப்படின்னா, இந்த சேந்தன என்பது சிவந்தன என்ற பொருள். அப்போ அது ஒவ்வொரு சொல்லுக்காக பொருள் வருது பாருங்க. வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசையனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன, புல்குளம் விழுந்து திசையனைத்தும் சேந்தன அப்படின்ட்டு சொல்கிறார். இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. இதனால் இது தீவக அணியாகும். சரியா? தீவகம்னது, தீவகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்ன? விளக்கு. அப்போ ஒரு அறையில் வைக்கப்பட்ட விளக்கானது எப்படி அந்த அறையில் பல இடங்களுக்கும் சென்று அந்த வெளிச்சத்தை தருகிறதோ அதுபோல ஒரு செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல்லானது அந்த செய்யுளின் பல இடங்களுக்கும் சென்று பொருளை தருவது தீவக அணி. சரியா? இந்த இடத்துல சேந்தன என்ற ஒரு சொல் அந்த செய்யுளுடைய பல இடங்களுக்கும் சென்று பொருளை தருகிறது. அதனால் இது என்ன அணி? தீவக அணி. சரியா? இப்போ நீங்கள் எழுதும் போது தீவக அணினா என்ன, அணி இலக்கணம் எழுதணும், அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதணும், அதுக்கப்புறம் பாடல் பொருள், அணி பொருத்தம், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். அடுத்தது நிரல் நிறை அணி. நிரல் என்பது வரிசை. நிரல் என்பது என்ன? வரிசை. நிறை என்பது நிறுத்துதல். அப்போது ஒரு சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதா என்னது? நிரல் நிறை அணி. சரியா? இப்போ நிரல் நிறை அணி அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய சொல்லு அந்த சொல்லுக்கான பொருள் இது எல்லாமே எப்படி இருக்குமா? வரிசையாக அமைத்து பொருள் எடுத்துக்கிற மாதிரி அமைந்திருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக இருக்க வேண்டுமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே. அப்படியே நேராகவே இருக்கும் பாருங்க, வரிசையாகவே இருக்கும் அதோட பொருள். அப்போது அணி பொருத்தம் பார்த்திங்கன்னா, இக்குறளில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி, அன்பும் அரணும் என்ற சொற்கள் வரிசையாக இருக்குது,
அதற்கான பொருளும் வந்து அடுத்த வரியிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி. சரியா? நிரல் என்பது வரிசை, நிறை என்பது நிறுத்துதல். அப்போ வரிசையாக சொல்லையும் பொருளையும் நிறுத்துதல் என்ற பொருள் பெறும் இல்லையா? அப்போ இந்த குறட்பாக்கல்ல அன்பும் அரணும் என்ற சொற்களுக்கு இணையாக அதில் பொருளையும் அடுத்த வரியிலே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால இது என்னது? நிரல் நிறை அணி. சரியா? இப்போ அடுத்தது தன்மை அணி. தன்மை அப்படின்னா அதில் உண்மை தன்மையை இயல்பாகவே சொல்கிறது. அதில் எந்த வந்து உயர்வுபடுத்தியோ அல்லது இழிவுபடுத்தியோ கூறாமல் அந்த பொருளுடைய உண்மைத்தன்மை இயல்பாகவே சொல்கிறதா தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும். இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் கூறுவர். இவ்வணி 4 வகைப்படும். அது பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என்பனவாகும். சரியா? எடுத்துக்காட்டு, இப்போ தன்மை அணினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு இயற்கையாக அமைந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதோட உண்மை தன்மையினை வந்து சொல்கிறதா இந்த தன்மை அணி. இது வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்காட்ட கொடுத்துருக்காங்க. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரியை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இப்போ இந்த பாடல் வந்து சிலப்பதிகாரத்தில் வழக்குரை காதில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டோட விளக்கத்தை பாருங்கள். கண்ணகி வந்து கோவலன் கொலையுண்டான் என்ற செய்தியை கேட்ட உடனே தன் கணவன் கல்வன் அல்லன் என்று அவள் புலம்பிக் கொண்டு என்ன பண்ணலாம், உருண்டு பிறண்டு அழுது வந்து பாண்டியனுடைய அரண்மனை நோக்கி ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது அவள் உடம்பு முழுக்க எப்படி இருக்கா, தூசியாக இருக்கிறது, விரித்த கோலமாக அவளுடைய தலைமுடி, அவருடைய கண்மையெல்லாம் கரைந்து ஓடுகிறது, கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. அவருடைய தோற்றத்தை கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவருடைய தோற்றத்தை பார்த்த அளவிலேயே இந்த பாண்டிய மன்னன் தோற்று போய்விட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவள் பேச பாருங்க, அவன் செய்த தவறு என்று உரைத்து அவள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே அவன் செவியில் கேட்ட உடனேயே அவன் உயிர் நீத்தான் என்பது இந்த பாடலுடைய பொருள். சரியா? இப்போ இதனுடைய அணி பொருத்தம் என்ன அப்படின்னா, கண்ணகியின் துயர் நிறைந்த அந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிற்சி அணி. சரியா? அந்த சொற்களோட பொருளை வந்து கூட்டியும் குறைத்தும் கூறாமல் இயல்பாக அதற்குரிய சொற்களை மட்டுமே கூறுவதால் இந்த தன்மை நவிற்சி அணி. அப்போ கண்ணகியின் துயர் நிறைந்த அந்த தோற்றத்தினை வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப இயல்பாகவே அதில் கூறி இருப்பதால் இதில் தன்மை நவிற்சி அணி வந்துள்ளது. சரியா? அப்போ உங்களுக்கு அணி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், அணியோட இலக்கணம் எழுதணும், எடுத்துக்காட்டு எழுதணும், அந்த பாடலுடைய பொருள் எழுதணும், அதற்கான அணி பொருத்தத்தையும் நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ வந்து குருவினா பாருங்கள். தீவகாணியின் வகைகள் யாவை? தீவகாணியின் வகைகள் நம்ம 3 பார்த்தோம் இல்லையா? என்னென்னது? முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னு கேட்குறான். அணி இலக்கணத்தை வந்து எதோ சொல்லியிருக்காங்க. அப்போ குறள் பயின்று வந்துள்ள அணி என்ன? நிரல் நிறை அணி. ஏன்னா சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி வைத்துள்ளதால் இது நிரல் நிறை அணி. சரியா? அதற்கான இலக்கணத்தை நீங்கள் எழுதணும். அடுத்த சிறுவினா பாருங்க. கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்து காட்டுக. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதா தற்குறிப்பேற்ற அணி. அப்போ தற்குறிப்பேற்ற அணினா என்னன்னு எழுதணும், அதுக்கப்புறம் அதற்கான எடுத்துக்காட்டு எழுதணும், அதற்கான பாடல் பொருள், அடுத்ததாக அணி பொருத்தம். ரொம்ப ரொம்ப எளிமையான அணிகள் தான். இந்த 4 அணிகளுமே நீங்கள் தேர்வுக்கு படித்த பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள். நன்றி.